வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இது ஒரு மியூசிக்கல் வீக் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஒரே நேரத்துல 4 விதமான பாடல்கள் எல்லாமே பெரிய அளவுல பரபரப்பாக ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதுல முதல்ல ஸ்ருதிஹாசன், அதாவது ஸ்ருதிஹாசன் எப்படி உலகநாயகன் கமலஹாசன் ஹை பிச்சில் பாடுவாரோ அந்த மாதிரி ஸ்ருதிஹாசன் ஹை பிச்சில் செமையா பாடுவாங்க. ஹை பிச்சுன்னு இல்லை, எந்த விதமான பாடலா இருந்தாலும் வெகு சிறப்பாக பாடக்கூடியவர்கள். நான் ஏற்கனவே ரஹ்மானுக்கு செம்மொழியான தமிழ் மொழியாம் அந்த பாட்டெல்லாம் பயங்கரமா பாடியிருக்காங்க. அந்த அடியே கொள்ளுது எல்லாம் நம்ம ஹாரிஸ் ஜெயராஜுக்கு பாடியிருக்காங்க. ஆனால் எல்லாமே அவங்க பாடின பாட்டு, இன்க்ளூடிங் தக் லைஃப்ல வந்த விண்வெளி நாயகாவா இருக்கட்டும், எல்லாமே வெகு சிறப்பாக பாடியிருக்காங்க. இப்போ என்னன்னா, இப்போ ஸ்ருதிஹாசன் தான் டாப் ஆஃப் த லிஸ்ட். யூடியூப் சார்ட் ட்ரெண்ட்ஸ்ல 24 ஹவர்ஸ்ல ஸ்ருதிஹாசன் தான் நம்பர் 1 இருக்காங்க. என்ன காரணம்னா, எஸ் ராஜமௌலியுடைய படம், SSMB 29. SS அப்படின்னா ராஜமௌலி, MBனா மகேஷ் பாபு. அதாவது SSMB 29 அந்த முதல் சாங் இப்பதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நவம்பர் 15ஆம் தேதி லைவ் ஈவெண்ட் நடக்க போகுது ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில. அது ஜியோ ஹாட்ஸ்டார்ல லைவா போட போறாங்க. ஸோ அதுக்கு ஒரு முன்னோட்டமா ஒரு பாட்டு, இந்த படத்துடைய தீம் சாங் அப்படின்னு அதை சொல்றாங்க. கீரவாணி தான் அதுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. பிரமாதமா இருக்கு, ஹை பிச்சு. அதாவது இந்தியாலேயே இந்த மாதிரி ஹை பிச்சு சாங்க ஸ்ருதியை தவிர வேற யாரும் பாட முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு. மெயினா ஸ்ருதிஹாசன் ஏன் அப்படின்னா, SS ராஜமௌலி ஸ்ருதிஹாசனோட தீவிரமான ஃபேனு. அவர் ஒரே படம், அந்த ரேஸ் குர்ரம் அப்படின்னு ஒரு படம் இருக்கு, தெலுங்கு படம், மகேஷ் பாபுவோட நடிச்சிருப்பாங்க ஸ்ருதி. அந்த படத்துல 2 பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஒன்னு பார்ட்டி சாங், இன்னொன்னு சாருசீலா. இந்த 2 பாட்டையும் திருப்பி 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 பார்த்திருக்காரு. ஏன்னா ஸ்ருதிஹாசனோட டான்ஸ் அவருக்கு அவ்வளோ பிடிக்குமா. ஸோ அதனாலேயே கூட அவர் இதை சூஸ் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இது மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் சிக்கிரி சிக்கிரின்னு ஒரு சாங், அதாவது பெட்டி அப்படிங்கிற படத்துல ராம் சரண் பிரமாதமா டான்ஸ் ஆடி இருக்காரு. கிரிக்கெட் பேட்டை வச்சுக்கிட்டு ஸ்டைலா, அது எல்லாருமே பயங்கரமா ரீலா பண்ணி போடுறாங்க. ரீலா பயங்கரமா அதை பண்றாங்க. அவருடைய அந்த ஸ்டெப்பா இருக்கட்டும், அந்த தம் அடிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடுற ஸ்டைலு, கையில கிரிக்கெட் பேட்டு அதை வச்சுக்கிட்டு ஆடுறது, அந்த சாங்குடைய பெரிய பாய் சம்பவம்னு சொல்லுவோம்ல, அதை பண்ணிட்டார் ஏஆர் ரஹ்மான். அவ்வளவு இனிமையா இருக்கு. அவ்வளவு லட்சம் வியூஸ், அதாவது கோடிக்கணக்கான வியூஸ்ல போயிருக்கு. அது பாட்டுக்கு 15 மில்லியன் அந்த மாதிரி வியூ போயிட்டு இருக்கு. முரட்டி ஹிட்டு. நம்ம மோஹித் சௌஹான் அவ்வளோ பிரமாதமா பாடியிருக்காரு. அந்த எடுத்த லொக்கேஷனு ஒவ்வொரு ஷாட்டும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. கேமராமேன் ரத்னவேலு பிரமாதப்படுத்தியிருக்காரு. ராம் சரணுக்கு இது பெரிய வெற்றி படமா அமையும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு மொரட்டு ஹிட்டு. பெட்டியில சிக்கிரி சிக்கிரி இந்த சாங்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பராசக்தியில ஒரு பாட்டு வந்திருக்கு. நான் அந்த பாட்டு கேட்கல. அந்த பாட்டு ஆர்கானிக் 15 மில்லியன் வியூஸ் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு இந்த பகவத் கேசரியுடைய ரீமேக் தமிழ்ல எடுக்கிறாங்களே, தெலுங்கு படம், நம்ம இவர் நடிச்சது, பாலையா நடிச்சது. அந்த படத்தோட தமிழ் ஆடியோல கூட வந்திருக்கு இப்ப, அந்த பகவத் கேசரி. நம்ம இதுல அமேசான் பிரைம்ல இருக்குது. ஸோ அதோடைய ரீமேக் இப்போ அந்த விஜய் நடிக்கிறாரு, அது ஜனநாயகன் அந்த படமா, அதுல ஒரு பாட்டு வந்திருக்கு. அந்த பாட்டு பெரிய அளவுல வியூஸ் வரல போட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி, அவர் படங்களுக்கு வந்த மாதிரி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது காரணமா அது காரணமா அப்படின்னு சொல்லி நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ். ஒன்று, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவருக்கு ரசிகர்கள் ஆதரவு கம்மியா இருக்குங்கிற மாதிரி ஒரு சாரார். தமிழக வெற்றி கழகம் டிவிகே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது திமுகவோட சதி, அவங்க தான் காசு கொடுத்து வியூஸ் வரவிடாம பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க புதுமையான ஒரு குற்றச்சாட்டு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கானா, இவங்க பீட் பண்ணிட்டாங்க போல் இருக்கு நம்ம பராசக்தி. ஸோ அது நிச்சயமா பொங்கலப்ப ஒரு பெரிய கிளாஷா இருக்கும். ரெண்டு டீமும் அடிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனந்தா பிலிம் சுரேஷ், அவர் மிகப்பெரிய ஃபைனான்சியர், டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர். பில்லா படம் கூட அவர் தான் எடுத்தார், அஜித் நடிச்ச பில்லா படம். அவர் முன்னாடி ஏற்கனவே நிறைய படங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. குறிப்பா ஏவிஎம் படங்கள்லாம் அவர் NSC ஏரியா வாங்குவார். சிட்டி NSC இல்லைன்னா NSC மட்டும் அவர் வாங்குவார். அவங்க அப்பா காலத்துலேருந்து அவங்க பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். எம்ஜிஆர் உடைய படங்கள், சிவாஜி படங்கள், கமலஹாசன், ரஜினிகாந்த், இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய அவர் வாங்கியிருக்காரு. கமல் ரொம்ப நண்பர். அவங்க 2 பேரும் ஒரு முறை ஒரு படப்பிடிப்புக்கு போயிட்டு, படப்பிடிப்பு முடிஞ்சு மேட்டுப்பாளையத்துல இருந்து சென்னை வராங்க. இப்ப மேட்டுப்பாளையத்துல ட்ரெயின் இப்ப 6:30-7 மணிக்கெல்லாம் ட்ரெயின் ஏறிடுவாங்க. 2 பேரும் சேர்ந்து 7 மணில இருந்து 11 மணி வரை 4 ஹவர்ஸ் ஃபுல்லா சினிமா பத்தியே பேசியிருக்காங்க. கமல் சினிமா பத்தி அவருடைய நாலேஜுங்கிறது ஒய்டு நாலேஜ். கமல் சார் பேச ஆரம்பிச்சாருன்னா உலக சினிமாவே பேசுவாரு.
ஏன்னா அவருக்கு அவ்வளவு ஞானம் உண்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட உட்கார்ந்து பேசுறதா இருந்தா. அவர் நிறைய பேசினாரு. சார் நீங்க வந்து உங்க அப்பா காலத்துல இருந்தே நிறைய படம் பண்றீங்க, நிறைய லாபம் சம்பாதிச்சிருக்கீங்க, நீங்க பார்க்காத ஹிட்டே கிடையாது, அவ்வளவு படங்கள் நீங்க பெரிய அளவு லாபம் சம்பாதிச்சிருக்கீங்க. எம்ஜிஆரா இருக்கட்டும், சிவாஜியா இருக்கட்டும், அவங்க படங்கள்லாம் நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க, இப்பயும் நீங்க நிறைய பண்றீங்க. நீங்க ஏன் ஒரு படமாவது எக்ஸ்பெரிமெண்டா பண்ணக்கூடாது? எல்லா படமுமே பாக்ஸ் ஆஃபீஸை நோக்கி பண்ணாம ஒரு படம் நீங்க எக்ஸ்பெரிமெண்டா பண்ணலாமே அப்படின்னு. பண்ணக்கூடாதுன்னு இல்லை கமல், மிஸ்டர் கமல் நீங்க சொல்லுங்களேன், எனக்கு ஒரு சப்ஜெக்ட் நீங்க சொல்லுங்க, நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப கமல் சொல்லியிருக்காரு, ஒரே ஒரு ஆளை வச்சு கதை, ஒரே ஒரு ஆள் தான் படம் ஃபுல்லா, அவரை சுத்தி தான் கதை. இது எப்படி கமல், ஒரே ஒரு ஆளை மட்டும் வச்சு எப்படி கமல் நீங்க பண்ண முடியும்னு கேட்டிருக்காரு. இல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 1.5 மணி நேரம் கதை சொல்லியிருக்காரு. அதை கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பட் சில காரணங்கள்னால அது ஃபர்தரா பண்ண முடியாம போச்சு. இது நடந்தது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ ஒத்த செருப்பு படம் அந்த இதுக்கு வந்து இவர் இன்விடேஷன் கூப்பிடுறாரு. பார்த்திபன் வந்து ஆனந்தா சுரேஷை கூப்பிடுறாரு. சார் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எனக்கு நீங்க ஃபைனான்ஸ் பண்ணணும், பூஜை அன்னைக்கு நீங்க துவக்கி வைக்கணும்னு கேட்குறப்ப, நான் ஃபைனான்ஸ் பண்ணிடுறேன், பூஜை அன்னைக்கு எனக்கு என்னால் வர முடியாது, வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே கமல் அந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட், கமல் தான் சீஃப் கெஸ்ட். அப்போ வந்து பார்த்திபன் சொன்னாராம், இந்த மாதிரி கமல் சார் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சப்ஜெக்டை சொன்னார்னு சொல்லி ஆனந்தா சுரேஷ் சொன்னாரு அப்படின்னு சொல்லி பார்த்திபன் பேசியிருக்காரு. அடுத்து அந்த கமல் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் சொன்னேன் பார்த்திபன் நீங்க செஞ்சிட்டீங்கன்னு பாராட்டியிருக்காரு. அதுதான் கமல். இந்த நக்கலைட்ஸ் குடும்பஸ்தன் அந்த இதோட கேமராமேன் சுஜித் சுப்பிரமணியம், நான் சொல்லியிருந்தேன் அந்த குருதி புனலுடைய கடைசியா இருந்த பிரிண்ட் அதை வந்து டிஜிட்டலா பண்ணி கொடுத்தவர் அவர் தான். அதை கமல் சாருடைய பர்த்டேக்கு அதை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அந்த அந்த பாக்கி இருந்த ஒன்லி பிரிண்ட் லெஃப்ட் அதையும் கொண்டே கொடுத்துருக்காரு. கமல் சாருக்கு பயங்கர ஹாப்பியா, ஒரு குழந்தை மாதிரி அதை பார்த்தாராம். அந்த பிரிண்டை கையில வாங்கி ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி தட்டி கொடுத்தாராம். அவர் வந்து தீவிரமான உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகராம். ஏற்கனவே நம்ம நிறைய பேரை பார்த்திருக்கோம். இவர் அந்த வரிசையில முரட்டு ரசிகரா இருப்பார் போல் இருக்கு. இவர் என்னன்னா அப்படியே படத்தை மனப்பாடமா சொல்றாரு. அதாவது எடுத்தோடனே தசாவதாரத்துல முதல் வசனத்துல ஆரம்பிச்சு 12ஆம் நூற்றாண்டு அப்படின்னு கமல் பேசுவார்ல, எடுத்தோடனே இயேசுவும் அல்லாவும் இந்தியாவிற்கு புகாத நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி அந்த கண்டினியூஸா அந்த எல்லாத்தையும் அப்படியே டயலாக மனப்பாடமா சொல்றாரு. அதே மாதிரி அந்த இன்ட்ராகேஷன் சீனு பல்ராம் நாயுடுவையும் கோவிந்தும் உட்கார்ந்து பேசுவாங்கல்ல, அந்த கம்ப்ளீட்டா அந்த ஒட்டுமொத்த சினாரியோவையும் அப்படியே டயலாக் பேசி காமிக்கிறாரு. தீவிரமான கமல் ரசிகர். ஸோ ஒரு சினிமாவில் முன்னுக்கு வரணும், நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெரும்பாலானவர்கள் கமல் ரசிகர்களாக தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு பிரிண்ட்டை வந்து பாதுகாத்து அதை வந்து அந்த கதாநாயகன் அந்த தயாரிப்பாளர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு தோணி இருக்குல்ல. குருதி புனல் ஒரு பிரிண்ட் தான் இருக்கு, இந்த பிரிண்ட்டை நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும், இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் வந்து இந்த மாதிரி ஆள்கள்கிட்ட தான் இருக்கும். அது வந்து அதுதான் கமல் ரசிகர்கள் அப்படின்னு நம்ம சொல்றது.